அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். இந்த கிளாஸில் வந்து எல்இடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த மாடல் வந்து வியூ ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சு. இது வியூ ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போ போர்டு சொல்லுவாங்க. இந்த காம்போ போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து வோல்டேஜ் செக் பாயிண்ட்டு, என்னென்ன வோல்டேஜெல்லாம் இதில் வந்து செக் பாயிண்ட்டாக இருக்குது, தவிர இதில் எப்படி ஃபால்ட்டெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்னென்ன பார்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த டிவி வந்து ஸ்மார்ட் டிவிலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் மோஸ்ட்லி வந்து ஸ்மார்ட் டிவி தான். ஸ்மார்ட்லேயே வந்து ஆண்ட்ராய்டு இது மாதிரி மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த தவிர வந்து போர்டு எல்லாம் வந்து ஒன்றா பேக் பண்ணி கொண்டு வரதெல்லாம் காம்போ டிவின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காம்போவில் என்னென்னா கலவை, அதாவது மதர் போர்டு, பவர் போர்டு, எல்இடி லைட் போர்டு எல்லாம் ஒரே போர்டாக இருக்கிறதா காம்போ போர்டு சொல்லுவாங்க. சில மாடலில் மட்டும் தனி போர்டாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து வியூ ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவியில் இது காம்போ பவர் போர்டு, மதர் போர்டு தவிர வந்து எல்இடி லைட் போர்டு எல்லாம் ஒன்றா இருக்குது. இது பவர் போர்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து HOT இருப்பாங்க, ஒரு பார்டர் கூட இருக்கும். அதில் பார்டர் இருக்கும். பார்டர்னா ஹாட்டுன்னு போடுற ஏரியா எல்லாமே மோஸ்ட்லி SMPSல ஹை வோல்டேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. டேஞ்சர் ஹை வோல்டேஜ்னால் 350 வந்து 400 வரையும் அப் டு 400 வரையும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பக்கம்லாம் SMPS உங்களுக்கு இன்புட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹீட்ஸிங்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சுவிட்சிங் சர்க்யூட், டிரான்சிஸ்டர்ஸ், டிரைவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இது ஹை வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் வந்து SMPS ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் கோல்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பக்கம்லாம் வந்து மதர் போர்டு, இது ஹீட்ஸிங் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ராசஸர், ரேம், மெமரி சர்க்யூட்லாம் கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமாக ஏற்படுறதுனால மேலே ஹீட்ஸிங் போட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மதர் போர்டுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஒயர் போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எல்இடி கனெக்டருங்க. இந்த எல்இடி கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்டர் இருந்துச்சுன்னா சீரியஸாக இருக்குது. பேக்லைட்டு, இந்த பேக்லைட் எங்கே இருக்குன்னா டிஸ்பிளே முன்னாடி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டென்னியில் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்இடிங்கிறது டிஸ்பிளே பின்னாடி தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கனெக்டர், 2 ஒயர் பார்த்தீங்கன்னா எல்இடி போகிற கனெக்டர். அப்போ வந்து எல்இடி சர்க்யூட்டு இதை சொல்லலாம். உதாரணத்துக்கு இது வந்து எல்இடி கனெக்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது எல்இடி டிரைவர் சர்க்யூட்டு, டிரைவர் ஐசி, இது வந்து மாஸ்ஃபெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி டிரைவர்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல இந்த போர்டில் மூணு போர்டு இருக்குது. இந்த போர்டில் அதாவது காம்போ, அதாவது பவர் சப்ளை, அது SMPSன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மதர் போர்டு, அப்புறம் எல்இடி டிரைவர் போர்டு, 3 போர்டு இருக்குது. டிகாம் மட்டும் தனியாக இருக்குதுல. சரி, முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். அப்புறம் அந்த பார்ட்ஸ் நேம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வோல்டேஜ்லாம் எப்படி செக் பண்ணுறது, என்னென்ன வோல்டேஜ் செக் பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ SMPSல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் ஏசி ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இதில் தான் ஏசி இன்புட் 230 வோல்ட் ஏசி கொடுக்குறாங்க, EBலேருந்து வருது இல்லையா. இந்த வோல்டேஜ் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகிறது வந்து ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் நிறைய டைப் ஃபியூஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சாம்சங்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பிகோ ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கண்ணாடி ஃபியூஸ், கிளாஸ் மாதிரி ஒரு ஃபியூஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் செராமிக் ஃபியூஸ்லாம் பார்த்துருப்போம். இது ஒரு டைப்பான ஃபியூஸ், பிகோ ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம் வந்து இந்த ஃபீஸ் வந்து கிளாஸ் ஃபீஸாக இருக்கலாம், மேலே வந்து ஸ்லீவ் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, பிகோ ஃபீஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது செராமிக் ஃபீஸாக இருந்தவரை மேலே ஒரு ஸ்லீவ் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் அதிகமாக வருது, ட்ரிப் ஆகும்போது ஒரு சம்டைம் வந்து ஃபியூஸ் வந்து ஃப்ளேம் ஆகிடும், ஃபயர் ஆகிடும் இல்லையா, அதுக்காக மேலே ஒரு ஸ்லீவ் போட்டிருக்காங்க. ரைட், இதான் இன்புட் ஸ்டேஜ், ஏசி இன்புட் ஸ்டேஜ்வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் எக்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சிலாம் வேரி ஆகும்போது ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணாது. EBயில் வந்து வோல்டேஜ் வருது இல்லையா, ஆக்சுவலாக வோல்டேஜ் எவ்வளோ வரும்னா 230 வோல்ட்டு, மேக்ஸிமம் வந்து 240 வோல்ட்டு ஏசி வரையும் வரும். அதில் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் வரையும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக வரணும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ உள்ள வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். அப்போ வந்து கரண்ட்டு சரியாக போகாது. ஏன்னா ஏசி வோல்டேஜில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, ஃப்ரீக்வன்சியில் சுவிட்சிங் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு வந்து 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 60 ஹெர்ட்ஸ் வரையும் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வேரி ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும் இல்லையா, அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது அனுப்பாது. கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் மாதிரி தான் அது. அதான் வந்து இந்த எக்ஸ், அதாவது கிளாஸ் எக்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொலாரிட்டி இருக்காது. இதில் 2 லெக் இருக்கும், பேஸ் ஒன்று, நியூட்ரல் ஒன்று. இது வந்து பேஸ் ஒன்று,
நியூட்ரல்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க, இஎம்ஐ காயில், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். நம்ம வீட்டில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம், ரேடியேஷன் இருக்கும், அது மாதிரி வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன், ஓவர் கரண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டு, தவிர நாய்ஸு, ரேடியேஷன், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ரேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த இஎம்ஐ காயில்னு சொல்லுவாங்க. இந்த காயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, என்டிசி பொறுத்தவரை ஹீட்டு, அதாவது கரண்ட் அதிகமாகிடுச்சுன்னா ஹீட் அதிகமாகிடும், டெம்பரேச்சர்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆகும். அது மேலே ஓவராக கரண்ட் போடுச்சுன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு ஃபியூஸ் மாதிரி தான் அது, இது யூஸ் பண்ணுறாங்க. தவிர இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 டயோடு பார்த்தீங்களா. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரிட்ஜ் டயோடு சொல்லுவாங்க. 4 டயோடு சேர்ந்தா இருந்துச்சுன்னா அது பிரிட்ஜ் டயோடு. ஏசியாக டிசியாக மாற்று தான் இந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க. டிசியாக மாறின பிறகு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மொரல்லஸ் ஒரு 300லேருந்து மோஸ்ட்லி 400 வரையும் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணுவாங்க, டிசி கெப்பாசிட்டர்ஸ். இதுக்கு வந்து பொலாரிட்டி இருக்கும். இது வந்து ஹார்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ் ஃபில்டருமாங்க. பிரிட்ஜ் டயோட்லேருந்து வர அவுட்புட் டிசி அவுட்புட்டு இது வர கெப்பாசிட்டர்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டோர் ஆன கரண்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற சுவிட்சிங் சர்க்யூட் வழியாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஏசியில் தான் ஒர்க் ஆகுது. ஏசி ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தேவையான அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு. பொதுவாக வந்து எஸ்எம்பிஎஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா இன்புட்டு வந்து ஹையாக இருந்தாலும் அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, எல்இடி வோல்ட் வந்து 95 வோல்ட்டு இந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிலாம் இந்த சைக்கிள் போகுது. இது சுவிட்சிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது மாஸ்ஃபெட், என் டைப் மாஸ்ஃபெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பொதுவாக ஹீட் ஆகும். அது ஆனால் வோல்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, 350 வோல்ட்டில் இருக்கும். ஓவர் ஹீட் ஆகுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, மேலே ஒரு ஹீட் சிங் போட்டிருக்காங்க. ஹீட் சிங் போட்டு ஸ்க்ரூ போட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிரைவரும் உள்ளே இருக்கும். அந்த டிரைவர் பொறுத்தவரை பிடிஎல்எம் டிரைவர், அந்த மாஸ்ஃபெட்டை ரன் பண்ணுறதுக்கான டிரைவர் தான் அந்த பிடிஎல்எம் டிரைவர் சொல்லுவாங்க. அது வந்து 6 பின்னாக இருக்கும் அல்லது 8 பின்னாக இருக்கும். அது வந்து வெளியில் பார்க்க முடியல, உள்ளே இருக்கும். இது உள்ள அடியில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது வந்து கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர், ஷண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா இந்த மாஸ்ஃபெட்டோட கிரவுண்டு வந்து இது மூலமாக தான் கிரவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது சோர்ஸ் வந்து கிரவுண்டு, மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் வந்து கிரவுண்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்ட் பண்ணுவாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சார்? இது வந்து ஐ ஓம்ஸா இல்லை 0 ஓம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதில் வந்து எப்போவுமே ரெசிஸ்டர் மேலே வந்து சில்வர் கலர் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஷண்ட் ரெசிஸ்டர், அதாவது ஃபியூசிபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏதாவது இது வந்து எர்த்துக்காக யூஸ் பண்ணும். எர்த்து கட் ஆகிடுச்சுன்னா, ஓவர் கரண்ட் ஆகிடுச்சுன்னா இது வழியாக எர்த் ஆகும். சப்போஸ் கரண்ட் ஓவராக போணுச்சுன்னா இது வந்து என்ன கட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சர்க்யூட் ஆஃப் ஆகிடும். இந்த சர்க்யூட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ரீக்வன்சி சப்ளை பண்ணுறது இந்த சர்க்யூட்டு. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு மாஸ்ஃபெட்டு, அப்புறம் வந்து டிரைவர் உள்ளே இருக்கும். நம்ம பார்க்க முடியாது, உள்ளே இருக்கும் அதில். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு டயோடு இருக்குது. இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் டயோடு பாருங்கள், சின்னதாக ஒரு எஸ்எம்டி டயோடு வச்சுருப்பாங்க. எஸ்எம்டின்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டயோடு. இதில் பர்பஸ் என்னென்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரி வைண்டிங், ஒரு வைண்டிங்கில் இருந்து இந்த டயோடில் இருந்து எடுத்து இந்த கெப்பாஸ் வழியாக இந்த டிரைவருக்கு சப்ளை கொடுப்பாங்க. விசிசினா சப்ளை வோல்ட்டுங்கிறது இந்த டயோடு விசிசி சப்ளை, டயோடு கெப்பாசிட்டர். இது 50 வோல்ட் கெப்பாசிட்டர்மா. இங்கே இருக்குது 500 வோல்ட்டு, அப்படின்னா 50 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த டிரைவர் சப்ளை வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக தான் போகும். இந்த டயோடுலேருந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, இது ஆப்டோ கப்ளர் ஃபீட்பேக் ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவருக்கு தேவையான ஃபீட்பேக் சிக்னல், எரர் சிக்னல்லாம் இந்த ஆப்டோ கப்ளர் வழியாக வரும், வந்து சென்ட் ஆகுது. இந்த ஆப்டோ கப்ளர் வந்து ஒரு சென்சார் மாதிரி உள்ள ஒரு ஐஆர் சென்சார், ஒரு எல்இடி லைட் மாதிரி இருக்கும். அது ஓவர் வோல்டேஜ், அதாவது அவுட்புட்டில் ஓவர் வோல்டேஜ் ஓவர் கண்டு போணுச்சுன்னா எரர் சிக்னல்ஸ் வந்து இதுக்கு சென்ட் ஆகி என்ன ஆகுனா டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஆஃப் ஆகிடும், சர்க்யூட்டு ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ஓவரால் எஸ்எம்பிஎஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் ஃபீட்பேக் சர்க்யூட்டு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னு மென்ஷன் பண்ணுறது இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எக்ஸ் கெப்பாசிட்டர், இஎம்ஐ ஃபில்டர் காயில், அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் டயோட். இந்த பக்கம் ஒரு காயில் வச்சுருக்காங்க, லைனில் ஒரு காயில் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹார்ட் கெப்பாசிட்டர்ஸு, ஹை வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, சுவிட்சிங் சர்க்யூட் இருக்குது. இதில் ஒரு மாஸ்ஃபெட்டும் உள்ளே என்ன இருக்கும், ஒரு டிரைவர் ஏசி இருக்கும். ரைட்டா? அப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் இருக்கும், ப்ரைமரி செகண்டரின்னு. ப்ரைமரி வந்து ஹார்ட் செக்ஷனில் இருக்கும், ப்ரைமரி வந்து ஹை வோல்டேஜ் இல்லையா? சரி, இந்த பக்கம் 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் ஒய் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க.
இதோட பர்பஸ் என்னென்னா கிளாஸ் ஒய் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிகோ கெப்பாசிட்டர்னு சில பேர் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வழக்கமாக சொல்கிறது உண்டு. இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம இது சேசிஸை எர்த்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு 2 லெக் இருக்கும், இதுக்கு பொலாரிட்டி கிடையாது. இது பர்பஸ் என்னென்னா ஒரு பின்னை கொண்டு போய் பேஸில் கொடுத்துருவாங்க, ஒரு பின்னை கொண்டு போய் பேஸில் கொடுத்துட்டு இன்னொரு பின்னை வந்து சேசிஸ் எர்த்தில் கொடுத்துருப்பாங்க, எர்த்திங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஓவர் வோல்டேஜ் போணுச்சு பேசல அப்படின்னா அது வந்து எக்ஸஸ் எல்லாம் வந்து எர்த் ஆகும், ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கெப்பாசிட்டி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நியூட்ரலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஒரு பின்னை வந்து சேசிஸ் எர்த்துக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 2 கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா 2 லெக்கு வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 2 இருக்கு இல்லையா, 4 பின் இல்லையா, அப்போ 2 லெக்கு வந்து எர்த்தில் இருக்கும், சேசிஸ் எர்த்தில் இருக்கும். மற்ற 2 பின் வந்து ஒன்று பேச ஒன்று நியூட்ரல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து கிளாஸ் எக்ஸ் கெப்பாசிட்டர்பாங்க. இது ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிள் பண்ணுறது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுறது அப்படி சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் வந்து ஹை வோல்டேஜ் ஏரியா இல்லையா, இதெல்லாம் நிறைய ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்குது, என்டிசி வந்து ஓப்பன் ஆகிடும். பிரிட்ஜ் டயோடு ஷார்ட்னாலும் இங்கே வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த ஃபியூஸு ஓப்பன் ஆகிடும். ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிருந்தாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டயோடோ இல்லை இந்த கெப்பாசிட்டர்ஸோ ஷார்ட்னாலோ உங்களுக்கு இந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்காக நம்ம ஃபியூஸை மாற்றக்கூடாது, நம்ம வந்து இதை செக் பண்ணிவிட்டு தான் இதை மாற்றணும். ஏதோ ஷார்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது தான் அங்கே ஃபியூஸ் போயிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த சர்க்யூட்டில் சுவிட்சிங்ஸ் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரில் ஷார்ட் ஏற்பட்டாலும் இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் போகும், அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? மற்றபடி இந்த இஎம்ஐ காயெல்லாம் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகாது. இப்போ இது ஹாட் செக்ஷன் அவ்வளோதான். அதில் அடுத்து கோல்டு செக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் செக்ஷனில் வந்து இங்கே ஒரு டயர் வச்சுருக்காங்க. இது டூயல் ஸ்கார்கி டயர் சொல்லுவாங்க. இது வந்து 3 லெக் இருக்கும், அதில் 2 டயோடு இதில் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இது ஏசியை இங்கேருந்து வர அவுட்புட் இருக்கு இல்லையா, செகண்டில் வர அவுட்புட்டு கோல்டுமாங்க இல்லையா, அதில் வந்து இதில் ஏசி வரும்போது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அது 12 வோல்ட்டு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. 12 வோல்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. அதை 12 வோல்ட்டு ஏசியை டிசியாக மாற்றுறோம். இது அவுட்புட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் எடுப்பாங்க. அதில் வந்து சென்டர் பின் தான் பாசிட்டிவ், இந்த பக்கம் ஃபஸ்ட் பின்னு தேர்ட் பின்னும் ஏசி இன்புட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து டிசி மைனஸாகவும் எடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? மொத்தம் 3 பின்னு இருக்கும் அதில். ஓகே, இது வந்து அவுட்புட் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஒரு சின்ன கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம தேவைப்பட்டால் இதுலேருந்து ஒரு 12 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரும்பாலான எல்இடிவியில் எல்இடி லைட்டு ஃபால்ட் ஆகிடும், புதுசு மாற்றும் போது திரும்பவும் வந்து ஒர்க் ஆகாது, ஃபீஸ் போடும், ஷார்ட் ஆகிடும், அந்த மாதிரி தகராறுப்படுதுன்னா நம்ம வந்து அடிஷ்னல் டிரைவர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எல்இடி டிரைவர் சர்க்யூட்டு. அந்த எல்இடி டிரைவர்னால் யூனிவர்சல் டைப், அதெல்லாம் போடும்போது அதுக்கு 12 வோல்ட் பவர் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அது பற்றி நான் வீடியோ நான் அப்புறம் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 2 டயோடு இருக்கு இல்லையா, இங்கே 2 டயோடு. இது வந்து எல்இடி கொடுத்துருப்பாங்க. இது 12 வோல்ட் டயோடு, இது எல்இடி டயோடு. இது வந்து ஸ்கார்கி 2 பின் டயோடு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஏசி இன்புட் வரும்போது டிசி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னா எல்இடி ஸ்ட்ரிப்பில் எவ்வளோ வோல்ட்டு தேவைப்படுது பொறுத்து 50 வோல்ட்டோ 100 வோல்ட்டோ 150 வோல்ட்டோ எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பில் இருக்கு இல்லையா, இது எஸ்எம்டி மாஸ்ஃபெட், என்ஜே மாஸ்ஃபெட். இது வந்து எல்இடி வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணாங்க, பிரைட்னஸ் கண்ட்ரோலுக்கு. இது வந்து ஒரு பூஸ்ட் காயில், எல்இடிக்கு பூஸ்ட் காயில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஃபியூஸ் இருக்குது, இந்த பக்கம் எல்இடி டிரைவர் சர்க்யூட்டு, டிரைவர் ஐசி இது. ஓகே, இந்த பக்கம் 2 கெப்பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாஸ் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு 1 எல்இடி அவுட்புட் கெப்பாசிட்டர் ஃபில்டருக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 12 வோல்ட் இந்த இங்கே இருக்குல்ல, இல்லை இந்த இருக்கு பாருங்கள், இது 2 பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த டயோடுக்கு. ஓகே, டயோடு இருந்துச்சுன்னா கம்பல்சரி 2 டயோடு 2 கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகே, இந்த கெப்பாஸ் வச்சு நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே, அவுட்புட் செக் பண்ணோன்னா கெப்பாசிட்டரில் தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியில் என்ன வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன வோல்ட் அங்கே எடுக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவியில் நிறைய பார்க்கும்போது இதில் என்ன வோல்டேஜாக வருது நமக்கு தெரியாதுன்னு குழப்பமாக இருக்கும். அப்போ வந்து எல்இடி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி வோல்ட்டு கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு எல்இடி கனெக்டர் பக்கத்தில் இந்த கெப்பாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெரும்பாலும் வந்து 100 வோல்ட்டு 150 வோல்ட்டு 200 வோல்ட்டு 250 வோல்ட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்இடி வோல்ட்டு ஜாஸ்தியாக போகும், அது அதிகமாக 75 வோல்ட்டுக்கு மேலே தான் வரும். சில டிவியில் வந்து உங்களுக்கு 50 வோல்ட் இந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸில் என்ன வோல்ட்டு பிரிண்ட்டாக இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 100 வோல்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 வோல்ட்டுக்குள்ளே வரும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 70 வோல்ட் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ சில டிவியில் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து 250 வோல்ட்டுக்குள்ளே, அதாவது 150 இருக்கலாம், 200 வோல்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம 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 வந்து டிசைட் பண்ணிக்கணும். ரைட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாஸ் வந்து எல்இடி கெப்பாஸ் 2 இருக்குது. இந்த பக்கம் வந்து 12 வோல்ட் கெப்பாஸ் இருக்குது. 12 வோல்ட் எதுக்கு போகிறாங்கன்னா சர்க்யூட்டுக்கு வந்து பெரும்பாலும் டிவி டிஸ்பிளேக்கு டிகான் போகிறதுக்கு 12 வோல்ட் எடுத்துருப்பாங்க. தவிர வந்து அது மற்ற சர்க்யூட்டுக்கு வந்து பவர் வேணும்னா அது கன்வெர்ட் பண்ணி ஸ்டெப் பண்ணுறதுக்குன்னு அடுத்த சர்க்யூட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு செக்ஷனில் வந்து இந்த இது டூயல் டையோடு, ஸ்காட்கி டையோடு, இங்கே ஒரு 2 சிங்கிள் டையோடு 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஸ்காட்கி டையோடுமாங்க. இது ஏசி டிசி மற்றது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்காட்கி டையோடுக்கும் இந்த பிரிட்ஜ் டையோடுக்கும் என்ன சார் வித்தியாசம் நிறைய பேர் கேட்குறாங்க. இங்கே ஒரு டையோடு இருக்குது சார், இங்கே 4 இருக்குது, ஆனால் இதுவும் ஏசியை டிசியாக மாற்றுது, இதுவும் ஏசி டிசியாக மாற்றுது, இது ஏன் அந்த ஸ்காட்கி டையோடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டையோடு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி டையோடு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஈபிலேருந்து வருது இல்லையா, அந்த வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் சைன் வேவ் டைப்வாங்க. இபியில் வருது சைன் வேவ்னா அதில் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 60 ஹெர்ட்ஸ் வரையும் இருக்கும். ஓகே, நமக்கு வரதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 50 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வர ஸ்காட்கி டைவர் பார்த்தீங்கன்னா இது ஹை ஃப்ரீக்வன்சி டைவர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இதில் வந்து 100 கிலோஹெர்ட்ஸ் வரையும் இருக்கும். அதாவது ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவாங்க. இது சைன் வேவ், ஸ்கொயர் வேவ் ஏசின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் வேவ் எப்படி சார் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் இந்த சுவிட்சிங் சர்க்யூட் இருக்குது. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சைன் வேவில் ஒர்க் ஆகாது. இது ஸ்கொயர் வேவ் டைப்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோஹெர்ட்ஸ். 100 கிலோஹெர்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த ஐசியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து டிரான்சிஸ்டர்லேருந்து இந்த சர்க்யூட்லேருந்து வர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கிலோஹெர்ட்ஸில் இருக்கும். அப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டயோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் அதில். அதனால் வந்து இந்த டயோடு ஏசி டிசி தான், இந்த டயோடு ஏசி டிசி தான். இது வந்து இன்புட் டயோடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து அவுட்புட் டயோடுன்னு சொல்லுவாங்க. இந்த டயோடு வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து இது டிஸ்பிளேக்கு மற்ற சர்க்யூட்டுக்கும் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ண 12 வோல்ட். இந்த பக்கம் வந்து எல்இடிக்கு 2 டயர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டூயல் அவுட்புட். அப்போ எஸ்எம்பிஎஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது மதர் போர்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த போர்டில் மதர் போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ராசஸர், மேலே ஹீட்ஸிங் இருக்குது, அதில் அடியில் வந்து மெமரி இருக்கும். மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி மெமரி, அதாவது ரோம், அதில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து ரேம் இருக்கும். ரேம் இதில் உள்ள அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ரோம் சொல்லுவாங்க. ரோம்னா இது வந்து இஎம்எம்சி மாதிரி. ஓகே, மொபைல் ஃபோன் மாதிரி இஎம்எம்சி அப்படி சொல்லுவாங்க. இஎம்எம்சினா மெமரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இதில் ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தான். ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். இதில் சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் ஆப்ஸ்லாம் நம்ம டிஃபால்ட் ஆப்ஸ்லாம் இருக்கும். தவிர நம்ம தேவைன்னா சில ஆப்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவியில் நெட்டு இருக்கும். நெட்டு போட்டு கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். நெட்டு எங்கே இருக்குதுன்னா இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் நெட்டு போட்டு ஈத்தர்நெட் பக்கத்தில் ஈத்தர்நெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. தவிர ஒய்ஃபை இருக்கும். ஒய்ஃபை வந்து சில டிவியில் ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி போர்டை ஒரு சிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஒய்ஃபை. அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உள்ளே வச்சுருக்காங்க. இதை ஒய்ஃபை. ஓகே, இதில் தனியாக வச்சுருக்காங்க. இது 2 ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டாக்ட் பாருங்கள், 2 ஸ்பீக்கர், லெஃப்ட்டு சேனல், ரைட் சேனல், 2 ஸ்பீக்கர் இருக்கும். 2 ஸ்பீக்கரும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீபோர்டு, ரிமோட் போர்டு, மெனு பட்டன்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 2 போட்டிருப்பாரு. ஸோ ரிமோட் சென்சார், ஐஆர் சென்சார் போர்டு ஒன்று, கீபோர்டுனா மெனு போர்டு அதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து விஜய் வந்து வீடியோ இன்புட்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஆடியோ இன்புட்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது. 2 HDMI. இது டியூனர். இது ஹெட்ஃபோன் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெட்டு. இது ஏபி மோடு, செட்டப் பாக்ஸில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ESP, ஒரு மெமரி கார்டு போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எல்விடிஎஸ் கனெக்டரு, எல்விடிஎஸ் கேபிள். இந்த கேபிள் வந்து எஃப்பிசி கேபிள்னு சொல்லுவாங்க. எஃப்பிசி கேபிள். இந்த கனெக்டர் பேர் எஃப்எஃப்சி கனெக்டர், ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பை பொறுத்தவரை இந்த டியூனர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது வந்து டியூனர் கண்ட்ரோல் சிப்புன்னு சொல்லுவாங்க. டியூனர் கண்ட்ரோல் சிப்பு. இது வந்து கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டரு. தவிர ப்ராசஸருக்கும் ஒரு கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 3 பின் இருக்கு இல்லையா, இது வந்து ஐசி, இது ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவாங்க. இது 5 வோல்ட்டு 3 வோல்ட்டு கன்வெர்ட்டர் ரெகுலேட்டர், LDO ரெகுலேட்டருப்பாங்க. 3 லெக் இருக்கும். இந்த பக்கம் ஒரு காயில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஐசி 5 பின்
8 பின் கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 பின்னில் கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இது வந்து பக்க நோட்டும்பாங்க. அதாவது டிசி பக்க நோட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவது. அதாவது உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் வரும். ஒன்று வந்து எல்இடிக்கு போகிறது ஒன்று தனி, அதை விட்டுடலாம். தவிர வந்து இங்கே 12 வோல்ட் வரது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அது 5 வோல்ட் பக்கம்பாங்க. இந்த காயிலோடு இருந்துச்சு, சின்ன காயில் இருக்கும். காயில் வந்து சின்னதாக எஸ்எம்டி காயிலும்பாங்க. அது இந்த ஐசியோடு இருந்துச்சுன்னா அது பக் கன்வெர்ட்டர் காயில்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் தான் ஆகும், டிசி மாதிரி. இது இதில் வந்து அவுட்புட் வரும்போது கொஞ்சம் நாய்ஸோடு இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் 5 வோல்ட்டு பக்கு, இது 5 வோல்ட்டு. இந்த 5 வோல்ட்டு என்ன பண்ணோம்னா அடுத்த சர்க்யூட்டுக்கு வந்து ஸ்டெப் டவுன் ஆகி எடுத்திருப்பாங்க. இது 5 வோல்ட், இது வந்து 12 வோல்ட்டுனா இது 5 வோல்ட்டு. ஓகே, இது எல்இடி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாங்கன்னா 3 வோல்ட் அவுட்புட் வரும். இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். சில இதில் வந்து இந்த எல்இஓ ரெகுலேட்டரில் மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 717 எழுதிட்டு இதில் வந்து 3.3 எழுதினாங்கன்னா 3.3 வோல்ட் அவுட்புட்டு சென்டர் பின்னில் வந்து வரும். எல்லாமே ஒரு பின்னு கிரவுண்டாக இருக்கும், ஒரு பின்னு வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பின்னு அவுட்புட்டாக இருக்கும். சென்டர் பின் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, சென்டர் பின்னு அவுட்புட்டாக இருக்கும். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க எல்டிஓ. இந்த எல்டிஓ எது கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஏதாவது வோல்ட்டு அடிஷ்னலாக வோல்ட் இருக்குது. 1.8 ஏவிடிடி வோல்ட்டு அல்லது மெமரிக்கு எடுக்கிற வோல்ட்டுன்னு எடுத்திருப்பாங்க. தவிர வந்து ரிமோட்டுக்கு எடுக்கிறதும் யூஸ் பண்ணுவாங்க. ரிமோட்டுக்கு ஸ்டாண்ட் பை 3.3 அல்லது ஒய்ஃபைக்கு 3.3 வோல்ட் எடுக்கிறதும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக் ஐசி இருக்குது. பக் ஐசினா ஒரு 6 பின் இருக்குது. பக்கத்தில் ஒரு காயில் இருக்குது பாருங்கள். ஒரு காயிலும் ஒரு ஐசி இருந்துச்சுன்னா அது வந்து பக் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக் ஐசி பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டிவிலாம் வந்து காம்போ டிவிலாம் 6 பின்னு அந்த டைப்பு கொடுப்பாங்க. 6 பின்னு 5 பின்னு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பெரும்பாலும் வந்து 5 பின்னு 6 பின்னு 8 பின்னு இந்த 3 டைப்பு தான் அதிகமாக வரும். தவிர வந்து இப்போ 16 பின்லாம் இருக்குது. அது சில ஆண்ட்ராய்டு டிவியில் எல்ஜி இது மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காயில் இருக்கும், அந்த காயில் இருந்தாலே பக் ஐசி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு பக் ஐசி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஒரு பக் ஐசி இருக்குது. 2 காயில் இருக்குது பார்த்தீங்களா, 2 காயில் வச்சுருக்காங்க. 2 பக் ஐசி இருக்குதுல கூட எடுக்கிறாங்க. பக் ஐசி பார்த்தீங்கன்னா சிபிக்கு இருக்கிற 1.15 வோல்ட்டு 2.5 வோல்ட்டு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. தவிர வந்து இஎம்எம்சிக்கு ஒரு பக் எடுத்திருப்பாங்க. இஎம்எம்சிக்கு பார்த்தீங்கன்னா இது 1.8 வோல்ட்டு போகும். 1.8 வோல்ட்டு தான். அதுக்கு வந்து இந்த பக்கம் ஏதாவது பக் இருக்கும். ஸோ இதுலேருந்து எடுத்திருப்பாங்க அல்லது இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ பக் ஐசி வந்து இது வோல்டேஜ் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வோல்டேஜ் 2, வோல்டேஜ் 3. ஓகே, 3 பக்கு இருக்கிறதுல இந்த பக்கம் 4 பக்கு. இப்போ 4 அவுட்புட் எடுக்கிறாங்க. இது ஒன்று 5, இது ஒன்று 6 அவுட்புட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி இருக்கும். ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி. இந்த பக்கம் ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் போகும். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல்னு. அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். லெஃப்ட்டு ப்ளஸ் மைனஸ், ரைட்டு ப்ளஸ் மைனஸ்னு. அதில் ஆடியோ அவுட்புட் போகும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக 4 காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஸ்பீக்கர் 2 காயிலும், ரைட்டு ஸ்பீக்கர் 2 காயில் இருக்கும். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்பீக்கர் எடுத்தாலும் 2 ஒயர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்போ வந்து ஸ்பீக்கருக்கு போகிற சிக்னலில் நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக 4 காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி டிவியில் காம்போ டிவியில் 28 பின்னு டைப்பு ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இந்த ஆடியோ ஐசி பொறுத்தவரை 12 வோல்ட் டைப்பு அந்த மாதிரி டைப்பாக இருக்கும். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்னால் 24 வோல்ட் எடுத்துருப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த போர்டில் வேறு என்ன காம்பவுண்டுனா அவ்வளோதான் இருக்குது. வேறு என்னென்னா சின்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சின்னதாக சில காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து மாஸ்ஃபெட், பிச்சரல் மாஸ்ஃபெட்டுமாங்க. 3 பின் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் பர்பஸ் என்னன்னா சுவிட்ச் மாதிரி செயல்படும். இந்த டிஸ்பிளே சுவிட்சுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 12 வோல்ட் இன்னு 12 வோல்ட் அவுட்புட்டு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். அது டிரான்சிஸ்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ டிரான்சிஸ்டர் வந்து அந்த போர்டு அந்த காம்பவுண்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா போர்டில் கியூன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்பிஎன்னாக இருந்தாலும் சரி, மாஸ்ஃபெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கியூன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி சைஸில் இருக்கிறதும் டிரான்சிஸ்டர் தான், மாஸ்ஃபெட் தான். இந்த மாதிரி டைப்பும் அது வந்து மாஸ்ஃபெட் தான். அதை கியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தவிர வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து டயோடு. இது என்ன அந்த இடத்துல டின்னு பிரிண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சில டயோடு 2 டயோடு சிம்பிள் எழுதியிருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் டயோடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே.